ஹலோ ஹோமிஸ். எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன வெப் சீரிஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இல்லாமல் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கலாமா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் பேடு, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸு, பாய்ஸு, அப்புறம் பீக்கி பிளைண்டர்ஸு, அப்புறம் வைக்கிங்ஸ் வல்லஹாலா, இந்த மாதிரி நான் நிறைய சீரிஸ் பார்த்துருக்கேன். ஆலிஸ் இன் பார்டர்லாண்டு, ஹிந்தியில் பத்தாலுக்கு பார்த்துருக்கேன். அப்புறம் மணி ஹேஸ்ட்டு, அப்புறம் ஹிந்திலே மிர்சாப்பூர். ஸோ இந்த மாதிரி எல்லா சீரீஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடில் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஒரு சீரீஸ் வச்சாலே அது அவ்வளோ எலைட்டாக டிலைட்டாக இருக்கும். ஸோ எனக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லேயே ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த கேரக்டர் ஆர்க்கு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறது, பாய்ஸில் ஒரு 5 கேரக்டர் இருக்கும். பிரேக்கிங் பேடில் 2 தான், வால்டர் ஒயிட்டு, ஜெஸி. இப்போ வைக்கிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ராக்னார் இருப்பான், அப்புறம் லாகர்த்தா இருப்பா, அவங்களோட 3 பசங்க இருப்பாங்க, ஐவரு, அப்புறம் ஊபரு, அப்புறம் நடுவில் அயன் பான் சைடுக்கு வருவானே, ஐயோ அவன் பேர் தெரில, சரி அந்த அவன் பேர் அயன் பான் சைடு. ஸோ இது மாதிரி ஒரு ஒரு 10 தான் மேக்ஸிமம். அப்புறம் லாஸ்ட் கிங்டமில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவ்வளோதான் வரும், ஒரு 3-4. லாஸ்ட் கிங்டமில் அந்த ஊட்ரெட் வருவான், அப்புறம் அந்த குயின் வருவா, அவ்வளோதான். இது ஆக்சுவலாக ஒரு 4-5 தான். இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் போவோமே, ஸ்டார்க்கில் நெட்டு, கேட்லின், அடுத்து சான்சா, அடுத்து ஆரியா, அடுத்து ராப், அடுத்து பிரான், அடுத்து ரிக்கானு. ஸோ இவங்க எல்லாம் இருப்பாங்களா. அடுத்து லானிஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஜேமி இருப்பான், சர்சி இருப்பா, டெரியன் இருப்பான், அவங்க அப்பா டைவின் இருப்பான், அப்புறம் 3 பசங்க மார்சிலா இருப்பா, அப்புறம் ஜோஃப்ரி இருப்பான், நடுவில் டார்மண்ட் அவன் பேர், அவன் இருப்பான். சரியா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்க் முடிஞ்சிருச்சு, அடுத்து லானிஸ்டர் முடிஞ்சிச்சா, அடுத்து ராபர்ட் பெராத்தியன் இருப்பானா, அவன் தான் கிங்கா இருப்பானா, அவனுக்கு தம்பி தான் ஸ்டான்லி பெராத்தியனா, அந்த பிளாக் வாட்டர் பேல வருவானா. அதுக்கப்புறம் அவனோட இன்னொரு தம்பி பிரண்ட்லி பிராத்தியன் சம்திங் ஒருத்தன் வருவான், பிரியன் ஆஃப் டார்த் இருப்பாள் அவ. ஸோ இந்த சைடு இருக்குமா. அடுத்து மார்ஜரி டைரல் ஃபேமிலியிலேருந்து வருவா. அடுத்து ஹவுண்ட் இருப்பான், மவுண்டன் இருப்பானா, இது 2 கேரக்டரா. அடுத்து லார்டில் லார்ட் பெய்லிஷ் இருப்பானா, லார்ட் பெய்லிஷ் நம்ம லிட்டில் ஃபிங்கர்னு சொல்லுவோமா. அடுத்து வேரிஸ் இருப்பான், மொட்டை, அவனா. ஸோ அதுக்கப்புறம் சர் டாவோஸ் இருப்பானா, ராபர்ட் ஸ்டான்லி பெராத்தியனோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பானா. அதுக்கப்புறம் அவளோட ஒய்ஃபு, அதுக்கப்புறம் அந்த குழந்தை, அந்த மறுமாதிரி இருக்குமா, அது அவள் ரெட் உமனு. வைல்ட்லிங்ஸில் பார்த்தீங்கன்னா கிங் இருப்பானா, அதுக்கப்புறம் ஈக்ரிட் இருப்பாளா, ஜான்ஸ்னோட லவ்வரு. அதுக்கப்புறம் டார்மன் இருப்பான், அந்த ஜெயண்ட் மாதிரி ஒருத்தர் வருவான்ல, அவன். ஸோ இந்த மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஒரு 30-40 கேரக்டர் இருக்கும், ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அதை மைண்டில் கொண்டு வரதுக்கே நமக்கு ஒரு 2-3 சீசன் ஆகிடும். அது நீங்கள் ரீவாட்ச் பண்ணீங்கன்னா ரொம்ப, நான் ரசித்து பார்த்ததுனால எனக்கு இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. நான் ஒரு 3 தடவை பார்த்துருப்பேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இதுலேயே நான் நிறைய கேரக்டர் விட்டுட்டேன். சரியா, எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு எபிசோட்லேயுமே அந்த நெட்டு அந்த ஒரு உண்மையை தெரிஞ்சிருவான். ஸ்பாய்லர் பண்ணல, நெட்டுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சோடனே சேர்சிக்கும் அவளுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும். ஸோ இந்த டைலாக்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ வென் யூ பிளே த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ராதர் யூ டை ஆர், அது மாதிரி ஒரு என்னது, வென் யூ பிளே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ராதர் யூ வின் ஆர் டை, தேர் இஸ் நோ மிடில் கிரவுண்ட் அப்படின்னு சேர்சி சொல்லுவாள்ல. அப்புறம் பவர் இஸ் பவர்னு சொல்கிறது. ஸோ எனக்கு டைலாகாகவே ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரீசன் ஒன்று. 2வது ரீசன் என்னென்னா, டெரியனுக்கும் பெய்லிஷுக்கும் ஒரு மாதிரி போயிட்டுருக்கும். ரொம்ப மைண்டாக கேம் ப்ளே பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் உள்ளே போகும்போது எனக்கு ரொம்ப இப்படி இருக்கா, சூப்பராக இருக்கே அப்படின்னு நான் ரசித்து பார்ப்பேன். அடுத்து ஜோஃப்ரியும் ராம்சேவும் ஒரு கேட்டகரி, ரொம்ப இந்த இரிட்டேட் பண்ணுறதெல்லாம் அவங்களை எப்போல்லாம் அடிக்கணும் போல இருக்கும். ஏன்னா எந்த சீரீஸ் பார்த்தாலும் அவ்வளோ டெரிஃபைடு வில்லன் நான் ஏன்னா அவங்களோட ரோலும் ரொம்ப நேரம் இருக்கும். இவன் ஒரு 3 சீசன் வருவான், அவன் ஒரு 3 சீசன் வருவான். ரொம்ப அவங்க எப்படா சாவானுங்கன்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவனுங்களோட ரோலு. அடுத்து டினாரிஸ் ரோல் ஓகே, எனக்கு டினாரிஸ் அந்தளவுக்கு பிடிக்காது, எனக்கு ஏன்னு தெரில. ஏன்னா நிறைய பேருக்கு டினாரிஸ் பிடிக்கும், எனக்கு. அப்புறம் டினாரிஸ் கூட மிசண்டே வருவா. மிசண்டே சொல்லலை, மிசண்டேயோட லவராக கிரேவாம் வருவான், அவன் இருப்பான். இந்த மாதிரி கேரக்டர் போயிட்டே இருக்கும். டெரியனோட ஒருத்தன் ட்ரையல் பை காம்பேக்டுக்கு ஒருத்தன் வருவானா, ஓப்ரின்னு, அவன். ஸோ பிரான் இருப்பான் டெரியனோட எப்போவுமே. பிரானோட இவன் இருப்பான் ஆக்சுவலாக, யார் பிரானோட, பாட்ரிக், சர் பாட்ரிக், அவன் இருப்பான். ஸோ ஜானோட அங்கிள் பெஞ்சமினோட கம்பைன் ஆவார். ஜானோட சாம் வருவான், சாமோட லில்லி வருவா.
ஸோ செக்மெண்ட்டாக இருக்கும் கேம் ஆஃப் த்ரோன்ஸில். இது ஒன்று. கேரக்டர்ஸ் அண்டு டெரியனோட சீன்ஸ்னாலுமே அந்த பிளாக் வாட்டர் வேல வருவான். கோட் சீன் இருக்கு. அப்புறம் டெரியனுக்கும் டிராகனுக்கும் ஒரு கம்பைன் சீன் போகும். டெரியனுக்கும் ஜேமிக்கும் ஒரு சீன் போகும். டெரியனுக்கும் சேர்சிக்கும் போகிற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப எலைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சீனாகவும் சரி, ஸ்க்ரீன் ரைட்டிங்காகவும் சரி, கம்போஷனாகவும் சரி, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கோட்டட் சீரீஸு. இதை நிறைய சொல்லலாம். கதைன்னு பார்த்தீங்கன்னா 7 கிங்டம்ஸ் இது பார்த்தவங்க தான் கண்டிப்பாக பார்ப்பீங்க. கதை தெரிஞ்சிருக்கும். 7 கிங்டம்ஸ் இருக்கும். ஸோ சவுத்து, அங்கே நார்த்து, கிங்ஸ் லேண்டிங்கு, அப்புறம் சீல வந்து டைரல் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ இந்த 7 கிங்டமுமே கிங் கேபிட்டலை வந்து அக்யூர் பண்ணுறதுக்கு தான் போவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி டிராகனை வச்சு ஏகான் கான்குவெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸில் அந்த சீக்வல் வரப்போகுது. என்னது நைட் ஆஃப் 7 கிங்டம் அது வரப்போகுது. ஹவுஸ் ஆஃப் ட்ராகன் போயிட்டுருக்கு. அது ஓகேவா தான் இருக்குது. என்னன்னு தெரில, சொதப்பனா என்னன்னு தெரில. அடுத்து வந்து ராபர்ட் ரெபிலியன் இருக்குது. அதுதான் ரொம்ப மஸ்ட்டாக பார்க்கணும். ரொம்ப பிடிச்சதும் கூட அதுதான். இதெல்லாம் இது ஒன்று ஒரு செக்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேண்டசி சைடில் ட்ராகன் இருக்கும். நைட் கிங் சைடு வருவான். நைட் கிங்குக்கும் அந்த பிரானுக்கு வைல்டிங்கு அது ஒரு கதை மாதிரி போகும். ஃபேண்டசியாகவும் நல்லாயிருக்கும், ரியாலிட்டியாகவும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே அது ஒரு டெக்ஸ்சராகவே சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும். ஏன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸில் மட்டும்தான் வந்து அன்பிரடிக்டடாக நிறைய நடக்கும். எப்படி சொல்கிறது, ரெட் வெட்டிங் மாதிரி, அப்புறம் அந்த நெட்டு ஒரு இன்சிடெண்ட் ஆகுறது, அப்புறமேட்டு ரிக்கான், அந்த ராம்சே ரிக்கானு ஜானோட சீக்வல் சூப்பராக இருக்கும், பேட்டில் ஆஃப் பாஸ்டர்டு. அதில் வந்து சான்சா சொல்லிடுவா, ஸோ இதுதான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் இந்த நைட் வேல வந்து கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து ஒரு இது மாதிரி நடக்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் அங்கே எனக்கு வந்து கோட்டு வந்து ஏன் கோட்டட்னா எல்லாமே இருக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அது கோட்டு தான். அதுக்கு வந்து கம்பேர் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 50-60 வெப்சீரிஸை எடுத்து லெஃப்ட் சைடில் வச்சுட்டு கோட்டை வச்சா கோட்டு மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்புறம் இன்னொன்று வந்து பிரேக்கிங் பேடு, பெட்டர் கால் பார்த்துட்டு வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் வந்து இல்லை அது அந்தளவுக்கு இருக்காதுன்னு சில குழந்தைகள் சொல்லுவாங்க. அவங்க வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க தப்பு இல்லை. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துட்டு நீ வந்து பிரேக்கிங் பேடு சொல்லு, ரெண்டுத்தையும் பார்த்துட்டு பிரேக்கிங் பேட் தான் நல்லா இருக்குன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா. ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அவங்க முடிவை மாற்றிட்டாங்க. ஸோ நீங்களும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸு. அதெல்லாம் போயிட்டே இருக்கும் ரீவாட்சில். இப்போ தாத்தான்னு பார்த்துட்டே இருப்பேன். நிறைய தடவை பார்த்துருப்பேன். ஸோ அதில் ஃபேவரட் கேரக்டர் யாருன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு தடவை பார்க்கும்போது ஆரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் செகண்ட் டைம் பார்க்கும்போது, தேர்ட் டைம் பார்க்கும்போது சான்சா வந்து அவளோட விஸ்டம் எப்படி மாறி இருக்கு. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து சர்சி வந்து அவளை வந்து லிட்டில் டவுன்னு சொல்லுவா. ஹவுண்டு வந்து லிட்டில் பேர்டுன்னு சொல்லுவான். கரெக்டாக தெரியல, கரெக்டு தான். அது வந்து அவள் வந்து அதோட எவல்யூஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவளோட 6th சீசனுக்கு அப்புறம் ஜானோட யூனைட் ஆனதுக்கப்புறம் அவளோட வே ஆஃப் தாட் வந்து சூப்பராக இருக்கும். அவளோட கான்வர்சேஷன் வித் டினாரிஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அவளே வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுவாள் சான்சா. ஸோ அதனால் எனக்கு சான்சா ரொம்ப பிடிக்கும். டெரியன் பிடிக்கும், ஜான் பிடிக்கும், சாம் பிடிக்கும், சர்சியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சர்சி வந்து அந்த அந்த ரிவெஞ்ச் இருப்பா தெரியுமா, ரிவெஞ்ச் 6th எபிசோடு, 6th சீசன் 10th எபிசோடில் ரிவெஞ்ச் இருப்பா. அந்த சீன் எனக்கு ரொம்ப பயங்கரமாக பிடிக்கும். ஏன்னா அந்த வாக்கில் வந்து அவள் அழுகவே மாட்டா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஹியூமிலியேஷன் நடக்கும், ஆனால் அவள் அழுகவே மாட்டா. அப்போ வந்து அந்த ஒயின் பாட்டில் வச்சுட்டு சேர்ஸ் அப்படி அடிப்பா. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ சர்சி பிடிக்கும், ஜேமி பிடிக்கும். எனக்கு அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸோட பியூட்டி என்னன்னா, அதோட எப்படி சொல்கிறது, அதில் வந்து நம்ம கெட்டவங்கன்னு சில பேரை நினச்சி ஒரு மார்க் பண்ணி வச்சுருப்போம். லாஸ்ட்டில் வந்து அவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியோட இதுக்காக தான், சர்வைவலுக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி முடிஞ்சிடும். ஏன்னா அந்த லெவலில் வந்து எல்லாருமே நல்லவன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருவாங்க. அதை கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அதான் பியூட்டியே. எல்லாருமே நல்லவங்கன்ற மாதிரியே முடிச்சிருப்பானுங்க. ஸோ இதுதான் காய்ஸ் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது. இதுதான் கோட்டு கதை. எனக்கு வந்து கம்மி டைம் தான் கிடச்சிருக்கு. சரி பார்ப்போம். நீங்களும் பாருங்கள், பார்க்கலன்னா பாருங்கள், கண்டிப்பாக பார்த்துருங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். வேற என்ன, அவ்வளோதான்.